ஹாய், இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பனானா கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். வீட்டில் வாழைப்பழம் அதிகமாக இருந்தது, ரொம்ப பழுத்து பழுந்தது. அதை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சரி நம்ம கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. அதுக்கு ஒரு கடாய் வச்சுப்போம். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துகிட்டு இந்த வாழைப்பழம் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த நெய்யிலே போட்டு நல்லா பஞ்சாமிர்தம் வர அளவுக்கு நல்லா அதை வதக்கிக்கணும். கூட 1/2 கப் ரவை, 1/2 கப் அரிசி மாவு அதையும் போட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் உங்களுக்கு எது இருந்தாலும் சேர்த்து நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு இதை நம்ம நல்லா கிளறிக்கலாங்க. இந்த ஹீட்டில் நம்ம கலரை நல்லா அப்படியே நம்ம கொழுக்கட்டை செய்கிற பதத்துக்கு அது வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டீமர்லேயோ இல்லை நம்ம இட்லி வேக வைக்கிற பாத்திரத்துலேயோ நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சுக்கலாங்க. நம்ம இந்த ஷேப்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் கொழுக்கட்டை செய்கிற அச்சு இருந்துச்சுன்னா அதுலேயே நம்ம செய்யலாங்க. நான் கொழுக்கட்டை செய்கிற அச்சில் தான் செஞ்சேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பெருசாக இந்த கொழுக்கட்டை பூண்டு ஷேப்பில் இருந்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இதை அப்படியே நான் இட்லி பானையில் வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே நான் வேக வச்சுட்டேன். வெந்தவுடனே சூப்பராக இருந்ததுங்க. இந்த கொழுக்கட்டை சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது பனானாவில் செஞ்சாங்கன்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த வாழைப்பழ டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக தெரியுது, பட் சாப்பிட்றவங்களுக்கு தெரியாது. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும்